ஹாய் கைஸ், வணக்கம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் வந்து உங்களை டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, அந்த இன்ஃபோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். தெரில, எனக்கு தமிழ் மாற்றணும்னு தோணுச்சு. ஸோ நான் மாற்றிட்டேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில, இது டேம் ஷோர் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஹிட் என்னோடய ஹார்ட்டில். அது உங்களுக்கு எப்படி என்னன்னு தெரில. பர்சனலாக எனக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் எனக்கு தயங்குக்கு ஒரு மாதிரி நான் மெல்ட் ஆகுறேன். ஒரு ஹெவி ஹார்ட்டா இல்லை லைட் ஹார்ட்டா அப்படின்றதுலாம் எனக்கு தெரில. பட் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறேன். பேர் மாறவே மாறாது. நீங்கள் பேர் மாற்றுங்கலாம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பேர்லாம் மாறாது. தயாங்குக்கு ஒயின் மட்டும்தான். ஜங்குக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டேன். இந்த இந்த ட்ராப்பில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இட்ஸ் அ டெஃபினட் எப்பிக் ட்ராப். எனக்கு தெரில. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, சின்ன இன்ஃபோ அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி அந்த டிசிப்ளின் வரணும்னா ரொம்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிசிஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்சிஸ்டன்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சி விட்டுறாதீங்க. எதுலேயா இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம், இல்லை உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரன் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கன்சிஸ்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்டுறாதீங்க. அப்புறம் யூபிஎஸ்சி ரிலேட்டட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் வந்திருக்கீங்க. இது பத்தலை எனக்கு. பிடிஎஸ்லேருந்து இருக்கிற எல்லாருமே வரணும். யூபிஎஸ்சி வந்து ரொம்ப பெஸ்ட். நீங்கள் வந்து டிஎன் போர்டை நம்பவே நம்பாதீங்க. இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ வந்து கண்டிப்பாக 1 இயர் இப்படி இழுத்துருவானுங்க. ஸோ யூபிஎஸ்சியை விட்டுறாதீங்க. யூபிஎஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூபிஎஸ்சியை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்னென்னா, இந்த சோஷியல் மீடியாலாம் உங்களை பயமுறுத்தலாம். இது ரொம்ப டஃப்பான எக்ஸாமு, அப்படி இப்படி இப்படி ப்ளா 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 எதுவுமே நம்பாதீங்க. உங்களை மட்டும் நம்புங்க. கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. சட்டுன்னு எடுத்து உங்ககிட்ட வந்து சர்வீஸை கொடுத்துருவாங்களா? இல்லை கஷ்டம் தான். பட் ஆனால் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு 3.5 months 4 months எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் சும்மா நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல, அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை இதில் ஒரு பாதி கொஞ்சமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது புரிதல் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களை தானாகவே அது இழுத்துக்கும். நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நாளைக்கு ஒரு 1 hour மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது போதும். ஜஸ்ட் உங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கணும்டா. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் இல்லை, அது லைஃப் கிடையாது. அவங்களே இன்னும் கொஞ்சம் நாள்ல பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயே ஓவரால் அப்படி தான் இருக்குது. OT7ன்றது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள ஹார்ட்கோலால் வச்சு சாகாதீங்க. கொஞ்சம் வெளில வாங்க, உங்கள் லைஃப்பை பாருங்கள். ஸோ நான் எப்படி சொல்கிறது, பெருசாக அவங்கள வந்து நான் மண்டை கழுவுறேன், என்ன கிரிஞ்சா மயிராலாம் பேசிகிட்ருக்க அப்படிலாம் கிடையாது. உங்கள் லைஃப்காக தான். சரி, ஓகே. லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருப்பா அப்படின்னா, தயங்க வந்து அவர் எப்படி கிட்டார் வச்சுட்டு எப்படி வாசிச்சுட்டு இருந்திருப்பார். பக்கத்தில் ஃப்ளவரு ஒரு மாதிரி காற்றுல வந்து கர்டன்ஸ்லாம் அப்படியே வேவ் ஆகுற மாதிரிலாம் நிறைய நான் சொல்லிவிட்டு அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படி தான் இப்போ உட்காந்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப மைல்டான ஒரு டியூன் அப்படியே போட்டுக்கிட்டு, அவர் கண்ணில் அப்படி தண்ணி அப்படியே வலிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. அவங்க என்னடா பண்ணுற, யோசிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிட்டார் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. அதாவது இன்ஸ்டாவில். ஏண்டா எதுக்குடா சஜஷன் வந்துட்டுருக்குங்க? என்னென்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வந்துட்டேன்ல. இது வேறு அக்கௌண்ட், என் நேம் கூட உங்களுக்கு தெரியாது. மாஸ்க் போட்டு வந்துட்டுருக்கேன்டா, தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேமு கூட யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படியே இருந்துகிட்ருக்காரு. டீ கண்ணா, டீ தம்பி, என்னடா பண்ணுறேன்? ஆமாம் டீ அவள் பால்டா. கொடுமா. டீ ஃபீல் பண்ணுறியான்னு? சேச்சா அப்படிலாம் இருக்குல்லம்மா, எல்லாமே இருக்கவும் முடியலம்மா, லைட்டாக தரையடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையெல்லாம் அப்படியே கூதி கொடுத்துட்டு,
அப்படியே பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்படியே இவர் வந்து மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப டைட்டாக அவரோட சாரி அவங்க அம்மாவோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. என்னடா போனதாம்மா சும்மா அப்புறமா எப்போ போகலாண்டா, என்ன அவசரம் முடியலம்மா. சரி 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 நீ உண்மையாகவே போகணுன்னு ஆசைப்படுறியாடா? என்னம்மா கேள்வி? நீ என்ன பண்ண போகிற சொல்லு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா. சரிடா, இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. இப்படி போகிற இடத்துல ஏதாவதுனா அங்கேருந்து ஓடுவியாடா நீ? போகிற இடத்துல எனக்கு யாருமா இருக்க போகிறான்? நான் அங்கேருந்து ஓட போகிறேன் சொல்லு ப்ளீஸ்மா. நீங்களாம் வர தேவையில்லம்மா, நான் மட்டும் போகிறேன். டே கண்ணா, நீ இல்லாத இடத்துல நான் மட்டும் எப்படிடா? அப்பாவும் ஒன்று விட்டு இருப்பாருன்னு நினைக்கிறியா? நான் தனியாக இருக்கேனம்மா. பாடுறாடாம்மா, பாருமா அம்மா பாரு, இதுக்கடா அப்படிலாம் விளாடுற? ப்ளீஸ் தான், நாங்களும் வந்துடுறேன். அப்பா இங்கே இருக்கலாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போகலான்னு தானே இருக்காரு. ப்ளீஸ் இன்னும் ஒரு 2 months. இல்லைம்மா. டே கண்ணா ப்ளீஸ்டா. இங்கே ஒரு காலேஜில் புரிஞ்சுக்கோமா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே தயங்க அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி பெட்டு 2 கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு எதுவுமே பேசல, தலையை குனிஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் மட்டும் அப்படியே கொட்டுது. ஏண்டா மறக்க முடியலையா? அவ்வளோ லவ் பண்ணுறியாடா? எதுவுமே பேசவே இல்லை. கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் மட்டும் அப்படியே கொட்டுது. அவரோட தைஸில் அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் கொட்டவே. சரிடா போகலாம். நீயும் அம்மாவை மட்டும் இப்போ போயிடலாம், அப்பா பொறுமையாக வரட்டும். எந்த காலேஜ்னு சூஸ் பண்ணிட்டியாடா? இல்லைம்மா, எதுவாக இருந்தாலும் ஓகே. டேய், இங்கே இருக்கிற காலேஜை நீ சர்ச் பண்ணி தான்டா எடுத்தேன். கிட்டத்தட்ட உனக்கு 16 காலேஜ் கிடச்சிது. அதில் இதை நீ ஒன்று ஃபில்டர் பண்ணி அது இருக்கா இது இருக்கா எல்லாமே இருக்கா எல்லாமே பார்த்து எடுத்தல்லடா. இப்போ நான் எல்லாம் பார்க்குறதுல இல்லைம்மா. நீ எதுவாக இருந்தாலும் ஓகே, நீ எனக்கு எது கொடுக்குறேன் நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேம்மா. நீ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடம் அந்த கிட்டார் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே டெரஸ்க்கு மேலே அப்படியே ஸ்டெப்ஸில் அப்படியே போகிறாரு. அவர் போகும்போது அவரோட அந்த பவுன்ஸியான ஹேரு அந்த 4 ஹெட் வரைக்கும் இருக்குது. அந்த 4 ஹெட்லேருந்து லைட்டாக ஒரு இன்ச் அப்படியே எக்ஸ்ட்ரா வளர்ந்த மாதிரி இருக்குது. அவர் கண்ணை மறைக்கல, பட் ஆனால் லைட்டாக அந்த கண்ணுக்கிட்ட வரைக்கும் இருக்குது. அவர் மட்டும் அப்படியே ஸ்டெப்ஸில் அப்படியே போயிட்டார். என்ன பண்ண போகிறேன்னு தெரிலடா. நீ ரொம்ப ரொம்ப உடஞ்சிட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இந்த அவள் பால் அப்படியே வச்சுட்டு போயிருப்பாரா. டேய் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேபே அப்படியே ஸ்கிப் ஆக இங்கே ஜங்குக்கு இங்கே வைனும் வந்து ஒரு மாதிரி மூட் ஆஃப்லேயே இருந்துகிட்ருக்காங்க. பேசிக்கிறாங்களே தவிர அந்தளவுக்கு ஒரு அந்த டிஸ்டன்ஸ் வந்து விழுந்து போயிடுச்சு. நீங்கள் வந்து தயங்காக ஃபீல் பண்ணுறது, ஜங்குக்கும் வந்து தயங்காக ஃபீல் பண்ணுறது, தேடுறது, அவன் எங்கே இருக்கா, என்ன ஆனால், எதனால் போனான், என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறீங்களே தவிர வேறு எதுவும் போகிறதே கிடையாது. காலேஜில் படிக்கிறத கூட ஒழுங்காக விட்டீங்க, எதனால் போனான், எப்போ வந்து டிசி வாங்கிட்டு போனான் அவன் அப்படின்றது கூட தெரியாமல் ஒரு மாதிரி இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. பேம் தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சோக கடலில் முழுகின மாதிரி அப்படியே வர்றான் போகிறான். எல்லோரும் வந்து காணான்னு தேடுறாங்க. பட் ஆனால் இவனுக்கு வந்து தெரியும்ல, பேமுக்கு தெரியும்ல இதனால தான் காணாமல் போயிட்டான், இதனால தான் போயிட்டான் அப்படின்றது தெரியும்ல. ஸோ அவன் யாரு கூடயும் பேசுகிறதே கிடையாது. ஈவன் ஜங்குக்கு உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது. அவன் மாட்ட வரான், அவன் மாட்ட போகிறான் அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து அப்படியே ஃபைனல் இயர் பசங்களுக்கு வந்து ஃபேர்வெல் டே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அப்படியே பேம் மட்டும் தனியாக இருந்துகிட்ருக்காங்க. இவங்களாம் ஜங்குக்குலாம் வந்து என்ன தான் சோகமாக இருந்தாலுமே கூட அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாதிரி இருந்து தானே ஆகணும். ஸோ எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. பேம் மட்டும் ரொம்ப சோகமாகவே இருந்துகிட்ருக்கான். டேய் மச்சான், என்னடா ரொம்ப இதாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேம் அப்படியே தனியாக போகிறான். ஏன்டா அவன் மட்டும் அப்படி இருந்துகிட்ருக்கான்? தெரிலடா மச்சான், தயங்க போனதுலேருந்து இப்படி தான் தெரிஞ்சிட்ருக்கான். அவன் இப்போ பாரு தயங்க கூட தானே ஒட்டிகிட்ருப்பான். டேய் நெல்லு, பாம் நெல்லு, டேய் பாம் நெல்லுன்னு நிற்கவே இல்லை. அவர் மட்டும் போயிட்டே இருக்காரு. ரொம்ப அப்படியே வேகமாக போகிறாரு. அந்த பேம் வந்து அப்படியே அழுதுகிட்டே வர போகிறான். நில்லுடா. என்னடா? சரி எதுக்கு போகிற? தெரில, ஒரு மாதிரி உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, நான் கிளம்ப மச்சான்
அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டேய் நல்லு அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. டேய் விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படியே பிடிச்சி திரும்பிட்டு அப்படி அவர் மட்டும் போகிறாரு. திரும்ப அப்படியே ஜங்கு பிடிச்சிட்டு, என்னடா என்னாச்சு, இதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? எனக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது, என்னன்னு தெரில, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகிறாரு. இங்கே நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கு அப்படியே கை பிடிச்சிட்டு, ஏன்டா அவனை எதுக்குடா விடுங்களா, அவனுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்கிறான்ல. ஏய் இரு, டேய் ஒரு நிமிஷம் இல்லை, டேய் விடுங்கடா, அவன் போகிறதா போட்டும், நிற்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. கண்ணில் பேமோட கண்ணில் தண்ணி நிற்கவே மாட்டேங்குது. கண்டினியூஸாக அப்படியே லைட்டாக அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. அதாவது ரொம்ப அப்படியே கொட்டுன்னு கொட்டுதுன்னு கிடையாது, ஒரு மாதிரி தான் ஃப்ரெண்டு இருக்கிற வேண்டிய இடத்துல ஜங்குக்கு இருந்துகிட்ருக்கான். 2 பேரும் லவ் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க இருந்துகிட்ருக்காங்க. அவனை காணாமல் போனவன் என்ன ஆனால் ஏதானானே தெரிலன்ற ஒரு வருத்தம் கில்ட் அப்படியே உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த உறுத்தல் வந்து தாங்கவே முடியல போல இருக்குது. ஸோ அப்படியே திரும்ப நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இல்லை தேங்குங்க அப்படி தலையை நிமித்தி அப்படியே பார்க்குறாரு. பேம் இப்போ தான் தலையை நிமித்தியே பார்க்குறாரு. எனக்கு என்ன தெரியும், தெரில, எங்கே போனால் தெரில அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே போகிறாரு. ஏய் நில்லு, உனக்கு தெரியும், உனக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை, எங்கடாவா எங்கே போனான், என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பேசலை, அப்படியே மேலே கீழே அப்படியே டாப் டு பாட்டம் அப்படியே பார்த்துட்டு திரும்ப அப்படியே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய் நில்லா, நில்லுடான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்காரு. மேம் நிற்கவே இல்லை. ரொம்ப அப்படியே இப்போ தான் அவருக்கு வந்து அப்படியே கோவம் வருது, கண்ணு முன்னு தெரியாம மாதிரி அந்த அளவுக்கு கோவம் வருது. கை அப்படியே இறுக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே வேகமாக நடப்போம் இல்லை, கோவத்தில் நடந்தால் அந்த மாதிரி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் போகிற பாத்வே வந்து அப்படியே ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரைட்டில் கட் பண்ணும்போது அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சி அப்படியே ஜங்குக்கு இழுப்பாரா, அப்படி அந்த செவத்தில் அப்படியே போய் ஹிட் ஆகிட்டு அப்படியே நிற்பார். தப்பா ஜங்கு, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், தெரியாதுன்னு சொல்கிறேன். என்ன உனக்கு சரி, உனக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் வருத்தப்படுறோம், ஆனால் உன் ஆளுக்கு இல்லையே, இதுக்கு கல்ல ட்ராப்லெட் கொட்டுது, கேட்டால் தெரிலன்ட்டு அப்படியே ஓடுற. என்னடா நடக்குதுங்க, அவனுக்கு என்னடா ஆச்சு, எனக்கு தெரியாத மண்டை குறையுது, என்னாச்சுன்னு தெரியாது, தப்பிக்கிறோம்டா, அவள் இல்லாத எனக்கு கையில் ஓட மாட்டேங்குது. யார் உனக்கா? ஓகே, நீ ஃபீல் பண்ணுற, நான் அதோட ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், விடு, ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் பேமு. டேய் நில்லுடான்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்காரு. ரொம்ப வேகமாக அப்படியே போயிட்டே இருக்காரு. பின்னாடியே வர ஜங்குவோட கேங் எல்லாமே வந்துட்டுருக்கானுங்க. ஜாக்சனாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே அப்படியே வந்துகிட்டே இருக்கானுங்க. இங்கே வந்து மார்க்லாம் வந்து டி என்னடா ஆச்சு, இதுடா அவனை துரத்திட்டு இருக்கான், ஆனால் முடியலன்னு சொல்கிறான், சும்மா விடேண்டா, அவன் 4 நாளாகவே சரியில்லைடா, ரொம்ப முடியாத மாதிரி தவிச்சிட்டு இருந்தான். எனக்கு அதுக்கு முன்னாலேருந்துடா தயங்க இல்லைன்றதுலேருந்து அவன் தனியாக இருந்துகிட்ருக்கான். இப்போ 4 நாளாக ரொம்ப ஒரு மாதிரி சோகமே மயான மாதிரி இருந்துகிட்ருக்கான் இன்டரில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பின்னாடி வந்துட்டுருக்காரு. டக்குனு பேம் வந்து அப்படியே பைக் எடுப்பானா, ஆக்சிலேட்டர் புஷ் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே வந்து அப்படியே டக்குன்னு அந்த வண்டியை பிடிச்சிட்டு இல்லைன்ட்டேன். டேய் எனக்கு தயங் எங்கே இருக்கான்னு தெரியும், எதனால அவன் போனான்னு தெரியும், உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால நீ இப்படி ஓடிட்டுருக்கா, இல்லை எங்கன்னு சொல்லுண்ணே, அவனை பார்க்கணுடா, என்ன பிரச்சனை, என்னடா எப்படா இருக்கான், எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படி திரும்பி பார்க்குறாரு. மரியாதை கை எடுத்துரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கையிடுறான்னு. டேய் பாத்தியாப்போ, அவன் தெரிஞ்சிருக்குடா, அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, சொல்ல மாட்டான், அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரிலன்னு தவிச்சிட்ருக்கோம், ஆனால் அவன் தெரிஞ்சும் சொல்ல மாட்டான். எப்படி இருக்குது, ஒழுங்கு மாதிரியாக சொல்ல அவனை, இல்லைனா அவனை துண்டாக வெட்டி போகிறதுக்கு கூட தயங்க மாட்டான். அவனை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எனக்கு யார் உனக்கா? ஓகே வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பேம் அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டு, பைக் வந்து ரன்னிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு, அதாவது ஆனில் தான் இருந்துகிட்ருக்கு. அப்படியே இறங்கி வந்து நின்றுட்டு வெட்டுறா. என்ன பண்ணு வெட்டு, என்ன பூச்சாணி கட்டுறியா, புடம் மது பிடிங்கண்ணா. அவன் எப்போ தொலைஞ்சு போனான், எப்போ வந்து கேட்டுட்ருக்க? 6 மாதம் ஆச்சு, 6 மாதமாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்துகிட்ருக்க, வேறு எதுவும் ஸ்டெப் எடுக்கல. போடா நீலாம் ஃப்ரெண்டு. ஏடா நீங்களாம் ஃப்ரெண்டாடான்னு கேட்குறேன். ஒருத்தன் ஆலி அட்ரஸ்லாம் போயிட்டான், அவனுக்கு தேனுன்னு ஒரு துள்ளி அளவு கூட இல்லை உங்களுக்கு, காலேஜுக்கு வரல,
அட்ரஸ் தெரியும். அட்ரஸ் தேடினீங்க. அதுக்கப்புறம் அவனை பற்றி ஒரு க்ளூ கிடைக்குமா? அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் தெரிலல்ல. எனக்கும் தெரில தான். அப்பா நான் மிடில் கிளாஸில் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ்ப்பா. நான் செலவு பண்ணலாம், எங்கேயும் போக முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்லடா. எனக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கான்டா. எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரில. ஆனால் எனக்கு அவன் தான் ஃபீஸ் பே பண்ணியிருக்கான் செமஸ்டருக்கு. உங்களுக்கு தெரியும். ஆனால் கண்டுபிடின்னு தோணலைல்ல உங்களுக்கு? தோணாது. ஏன்னா அவன் லைஃப் முக்கியம்டா. செல்ஃபிஷ்டா. இல்லைங்களா? கடந்தெடுத்த செல்ஃபிஷ். நான் கிளம்புறேன். உன்னால் என்ன பண்ணணும்னு பண்ணிக்கோ. ஆனால் எனக்கு தெரியாது. அவன் ஜம்முடா, ஜம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு அப்படியே போயிட்டான். எங்கள் ஜங்கு எதுவுமே பேசவே இல்லை. டே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு, டே கடைசியாக ஒரு 2 நாளாகவே சரியில்லைல்லடா. ஆமாண்ணா மச்சான், தெரில, நல்லா தான் இருந்தான். ஒரு மாதிரி புதுசாக டியூன் கூட தான் கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தான்டா. அவன் அதை பற்றி எதுவும் சொன்னானடா? ஏதாவது காம்படிஷன் அந்த மாதிரி ஏதாவது? ஏதாவது யோசிங்கடா முட்டாள்தனமாக நானும் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கானுங்க. அங்கே ஆடிட்டோரியத்தில் எல்லாமே முடியவே அப்படியே கடைசியாக ஆடிட்டோரியத்தில் உட்காந்துட்டு தான் அந்த கிட்டார்லாம் உடைச்சாரு. டே கிட்டார் உடைக்கிற அளவுக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? அவன் கிட்டார் உடைச்சிட்டான்டா. அதை டச் பண்ணாலே அவனுக்கு பிடிக்காது. கரெக்டா? ஏதோ இருக்குடா. டே ஜங்கு, என்னடா? ஏதாவது க்ளூ கிடச்சதானே தெரிலடி. ஆனால் அவனோட கிட்டார் உடைக்கிற அளவுக்கு அவனுக்கு கோவம் வந்திருக்குண்ணா. ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. ஒரு 1 வீக் கிட்ட அப்படியே யோசிச்சுட்டே இருக்கானுங்க. ஒன்றுமே இல்லவே இல்லை. ஆனால் தயங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்ருக்கானுங்க. ஸோ இருக்கிற சரௌண்டிங் காலேஜஸில் தேடிட்டுருக்கானுங்க. அங்கே செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க, எங்கே போனாங்க, எங்கே மாறினாங்க, எங்கே ஷிஃப்ட் ஆனாங்க, ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, ஆஃபீஸில் எதுவுமே தெரியல. ஆனால் தயங்கப்பாவை பார்க்கவே முடியல. ஏன்னா தயங்கப்பா அங்கே இந்த ஆஃபீஸில் தான் இருக்கார், டெய்லி வராரு போகிறாரு, இவனுங்க வரானுங்க போகிறானுங்க அப்படின்றது தயங்கோட அப்பாவுக்குமே தெரியுது. பட் ஆனால் நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத சொல்லாதீங்க, அவங்க எங்கன்னு தெரில, வெளிலேருந்தே பார்த்துட்ருக்காரு, மானிட்டர் மட்டும்தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அமுச்சு வச்சிடுறாங்க. டே வேணும் அவாய்ட் பண்ணுறான்டாவா, வேணும்னு அவாய்ட் பண்ணுறான். ஆஃபீஸில் அவங்க அப்பா வராரு போகிறாரு, ஆனால் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தவம் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டானுங்க. எந்திரிச்சு போங்கப்பா, எதுக்குப்பா அங்கே உட்காந்துட்ருக்குங்க? நாங்கள் தயங்க பார்க்கணும், தயங்கோட அப்பா வரணும், டெய்லி வராரு ஆனால் பார்க்க முடியல, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இப்படி கத்திட்டுருக்கான். கரெக்டாக அப்போ தான் அவரோட அப்பா வந்துட்டுருக்காரு. இது தேங்காய் அப்பா தானே, கார்க்குள்ளே அவர் தானே? இல்லைப்பா, அது ஒரு பெரிய மீட்டிங்காக வெளிலேருந்து. பெரிய மீட்டிங்கு. காரணம் எனக்கு தெரியும். மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காரை மறைச்சிட்டு அப்படியே வெளில வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கானுங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் அப்படியே உடச்சிட்டான், கையிலே உடச்சிட்டான். கை ஃபுல்லாக அப்படியே ரத்தம் ப்ளஸ் கண்ணாடி கிளாஸ் அப்படியே ஊட்டி குத்திட்டுருக்கு. அவர் அப்பா அப்படியே பார்க்குறாரு, ரொம்ப கேஷுவலாக பார்க்குறாரு. என்னடா வேணும்? இதுக்கு இதெல்லாம் அவங்க வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க சொல்கிறாரு. கார் உள்ளே போகுது. நில்லுங்க அங்கிள், நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டாரு. என்னடா வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தயங்க வேணும். எப்படா கேட்குறீங்க? அவன் இருக்கானா செத்தானா? அப்பெல்லாம் வராதது இப்போ எப்படி வந்தது? எங்கே அவன் எங்கன்னு சொல்லுங்கள். அவங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டும் ஒரு ஒரு பாக்கெட்டில் கை விட்டு ஒரு மட்டும் உள்ள போடுறாரு. திரும்ப அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அங்கிள், கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்கள அவங்களாம் விட்டு தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அவங்களை பார்க்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றான். போதுமா? போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே போகிறாரு. ஒரு மட்டும்
போகும்போது எல்லோரும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தலையாட்டிக்கிட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு அவர் மட்டும் அவரோட கேபின் அப்படியே போகிறாரு, உட்காராரு, அப்படியே சிஸ்டம் அப்படி பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜங்குக்கு வந்து பின்னாடியே தான் போயிட்டுருக்கான் வால் மாதிரி. போனோடனே ஓகே, எங்களை பார்க்க அவனுக்கு விருப்பம் இல்லை. சரி, எதனால் எங்களை விட்டு போனோம், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் எதுவும் பண்ணலடா, அவன்தான். அவனே முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். எதுக்குடா, தனியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டேன். என்ன சொல்கிறீங்க, என் தயனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளை போட்டு அப்படியே தட்டிகிட்டு இருக்கான். ஏய் எதுக்கு போ சீனில் க்ரியேட் பண்ணுற? அவன் நல்லா இருக்கான், உங்களை விட்டு தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். இதுக்கு மேலே நீ முன்னாடி நின்னுவீங்க. ஜங்குக், உன்னை வேறு மாதிரி பார்த்துட்டேன். இந்த அங்கிளை நீ வேறு மாதிரி பார்த்ததில்ல. தயவு செஞ்சு வெளிலப்படா. அங்கிள் என் ஃப்ரெண்ட் அவன். என் உயிர். போடா. உயிர் அவன் உயிர். அவன் உயிர் போகிறப்போ எங்கடா போனீங்க? அங்கிள், அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரில. அவனை பார்க்கணும். எங்கே இருக்கான்? அவன் இங்கே இல்லைடா. தயவு செஞ்சு வெளில போ. இதுக்கு மேலேயும் இந்த அங்கிள் உன்கிட்ட ஒழுங்காக பேசணுன்னா தயவு செஞ்சு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் திரும்பவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜங்குக் கோவம் வந்துடுச்சு. அந்த சிஸ்டரை மறுபடியும் தூக்கி போட்டு இப்படி உடைக்கிறான். ஜங்குக், என்ன அங்கிள் என்ன பண்ணுவீங்க? தூக்கி ஜெயிலில் வைப்பீங்களா? வைங்க. ஆனால் எங்களுக்கு என்னோட தயங்கம் வேணும். டேய் அங்கிள் ப்ளீஸ், நான் பார்க்காம எங்களால் இருக்க முடியல, எங்கன்னு சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ தான் நீங்கள் வந்து உள்ளே வரீங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல மாட்டேங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கையெடுத்துலாம் கும்பிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. இதை பாருமா, அவங்கள அவங்களாம் பார்க்கக்கூடாதுன்னு விரும்புகிறான். விட்டுறீங்களாம்மா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நான் அவனோட கான்டாக்ட் மட்டும் கொடுக்குறேன். அவன்கிட்ட கேளுங்க. அவன் ஓகேன்னு சொன்னால் நேரில் போய் பாருங்கள், ஓகேவா? ஆனால் அவன் முடியாது, நீங்களாம் யாருன்னே தெரியாது, உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டானா விட்டுணும், புரியுதா? ஃபஸ்ட்டு கான்டாக்ட் கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜங்குக்கு அப்படியே வாங்குறான். உங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணிலாம் அப்படியே தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. கான்டாக்ட் கொடுக்குறாரு. இங்கே ஜங்குக்கு அப்படியே உடனே ஃபோன் பண்ணுறான். ஏய் நில்லு, இப்போ பண்ணாது, அவன் காலேஜில் இருப்பான். என்ன? அவன் காலேஜில் இருப்பான். ஈவினிங் ஒரு 6:30 7 o'clock மேலே கால் பண்ணு, அவன் ஃப்ரீயாக இருப்பான். அப்போதைக்கு டைமிங்க்கு கரெக்டாக இருக்கும், கால் பண்ணு. இப்போது இல்லைங்கள் சாரி, அப்புறம் சிஸ்டம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டானுங்க. வெளில வந்துட்டு எப்போடா டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கானுங்க. கரெக்டாக இப்போது 6:30 7 o'clock கிட்ட அப்படியே ஆகுது. கால் பண்ணுறாரு, கால் எடுக்கல. திரும்ப அப்படியே கால் ட்ரை பண்ணுறாரு, கால் எடுக்கிறாங்க. ஹலோ டீ மச்சான், என்ன பண்ணுற, எப்படி இருக்க, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குரலை கேட்டவொடனே டக்குன்னு கட்டு. டீ கட் பண்ணிட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு அப்படி பேசிட்டு இங்கே நீங்களும் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே எப்படி பக்கத்தில் இருந்துகிட்ருக்கீங்க. டே எதுக்கு அவன் கட் பண்ணுறான், நம்பர் கொடு, என் நம்பர்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்து உங்கள் நம்பர்லேருந்து அப்படியே பண்ணுறீங்க. கால் இப்படி பார்க்குறாரு, உங்களோட நம்பர்னு அவருக்கு தெரியும். இது ஏன்னா தூரமாக வந்துருக்கணும், இவ்வளோ நாள் இல்லாமல் இதுக்கு போ, ஏண்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணிலேருந்து அப்படியே டாப்லெட்ஸ் அப்படியே கொட்டுது. அவர் இந்த ஃபோனில் அப்படியே எட்டி பார்ப்பாரா, இந்த ஃபோனில் அப்படியே கொட்டுது உங்களோட பிக்சரு. அவர் வந்து உங்களோட நேமை வந்து இன்னும் சேவ் பண்ணி அப்படியே வச்சிட்ருக்காரு. எடுக்கணும்னு தோணுது சேம் டைம், ஆனால் அவருக்கு சொன்னோம் இல்லை நீங்கள் வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுறேன், வேண்டாம் எடுக்காத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக அப்படியே போய்ட்டு பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே வாயில் வச்சு பொத்திட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஃபோன் கட் ஆகுது, திரும்ப ரிங் ஆகுது. வேண்டாம் எடுக்காத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கண்ட்ரோலாக இருந்துகிட்ருக்காரு.
ஃபோன் கட்டு. திரும்ப திரும்ப அப்படியே ஒரு 10-15 தடவை கால் திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கண்ட்ரோல்டாக இருந்துகிட்ருக்காரு. அவர் கண்ணிலேருந்து அப்படியே குட்டுன்னு கொட்டிகிட்டே இருக்கு. எடுக்கலடா அவன். ஏன்டா அவன் எடுக்க மாட்றான்? எதுக்குடா ஃபைட் பண்ணுறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அப்படி கேட்டுக்கிறானுங்க. ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பாஸ். டேய் அம்மா கால் பண்ணுறாங்கடா, நான் கிளம்புறேன் ஜங்கு. ஜங்கு நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன்டா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கடா, என்னென்னு பாருங்கண்ணா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து வீட்டுக்கே போகவே இல்லை. குடின்னு செம்ம குடி, அவ்வளோ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு அப்படியே போகிறாரு. அவரால் ஒரு மாதிரி தாங்கவே முடியல. தாங்கூட நினப்பாகவே இருந்துகிட்ருக்கு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் தூங்க முடியல. புரண்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்காரு. எதுக்காக அவங்க என்னெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காலையில் தாயங்கூட அப்பா பேசினது எல்லாமே திரும்ப அப்படியே ஃப்ளாஷ் ஆகிற மாதிரியே இருக்குது. டக்குன்னு எழுந்திருக்கிறாரு, பைக் எடுக்கிறாரு, அப்படியே ஆடிட்டோரியம் தான். கடைசியாக வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து அந்த கிட்டாரை உடச்சிட்டான்ல, ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டு தாயங்க அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஏண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஒரு மாதிரி அங்கேயே டைம்ஸ்க்கு பார்க்குது. ஒரு 1 or 2 hours அப்படியே கழிச்சிட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு அப்படியே வராரு. ரொம்ப ஸ்பீடாக அப்படியே ஆக்சிலேட்டர் அப்படியே திருவுன்னு திருவிட்டே இருக்காரு. அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே பெரிய ஆக்சிடெண்ட். சின்ன ஆக்சிடெண்ட்லாம் கிடையாது, பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி பேச்சு மூச்சே இல்லை அவருக்கு. டைம்ஸ்க்கு பார்க்குது. அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்ருக்காரு. அப்படியே ஆக்சிஜன் மாஸ்க்கு மேலே ஃபுல்லாக அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு கட்டு. எல்லாருமே கேங்கெல்லாம் அங்கே தான் இருந்துகிட்ருக்கானுங்க, பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு ஷாலை பொத்திக்கிட்டு அப்படியே அழுன்னு அழுதுட்ருக்கீங்க. திரும்ப அப்படி உங்கள் நம்பர்லேருந்து தயங்குதா கால். எட்ரா ப்ளீஸ் எடுடா, என் பக்கத்தில் இருக்கணும்டா இப்போது, ஏன்டா எடுக்க மாட்டேன்? இதில் இருக்கியா இல்லையா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இதில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எதுவுமே இல்லை. தனியாக விட்டு போயிட்டல்லடா, நான் என்னடா பண்ணுவேன்? அவன் பாவண்டா, ஒன்னால தானே அவன் இப்படி இருக்கான். என்கிட்ட கூட பேச வேணாடா, அவன்கிட்ட பேசலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போது அப்படியே திரும்ப மெசேஜ் மட்டும் அப்படியே போடுறீங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ரொம்ப முடியாமல் இருக்காண்டா, கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரோடு அப்படியே எடுத்து அப்படியே போடுறீங்க. எம்எம்எஸ்ஸாக போடுறீங்க. பார்த்துட்டாரு. ஆச்சா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அவருக்கு பதைக்குது. ஆனால் வரணும்னு தோணவே இல்லை. ஆனால் இடையே அப்படியே ஸ்கிப் ஆகுது. 2 நாள் ஆகுது. இங்கே ஜங்குக்கு வந்து கடலாம் முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 3 months அது ஆகும் நடக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களா. இங்கே அப்படியே நீங்கள் அழுதுட்டு அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ கூட வரமாட்டான்டா, ஏன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. டைம்ஸ்க்கு பார்க்குது. ஒரு 1 week கிட்ட ஆகிருக்கும். இங்கே அப்படியே ஜங்கு அப்படியே சிரிக்கிறாரு. என்னடா எதுக்கு சிரிக்கிற? கண்டுபிடிச்சிட்டான்டே. என்ன தயங்கடா. அவன் வந்து என்னை பார்த்துருக்கான். தோ என் கையில். டேய் என்னடா சொல்கிற? அவன் கிட்டாரில் எனக்குலாம் ஏதோ வாசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்டி. அவனுடைய கையில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படியே கொடுக்குறாரு. உண்மையாடா? அப்புறம் எதுக்குடா என்ன பார்க்கல, எதுக்காக போயிட்டான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிறாங்க. போன அப்புறம் எங்கே போயிருக்கான் எல்லாம் கேட்குதான். எல்லோரும் போயிடலாமா? டீ என்ன சொல்கிற? கொரியாவுக்கு போயிருக்கான்? ஜஸ்ட் கெஸ்ஸிங்கில் மட்டும்தான் இருந்தது. அவனுடைய கான்டாக்ட் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஹாப்பினஸில் தான் கொஞ்சம் வேகமாக வண்டியை திருவிட்டு போயிட்டு ஓகே அங்கே போய் பார்த்துக்கலாம்னு அப்படின்னு சொல்லவே நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. வழக்கிடி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே முத்த கொடுக்குறீங்க. ஃபோர்ஹெட்டில் மட்டும்தானா? டி போடும்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டர் அப்படியே தட்டிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே தயங்க அப்படியே மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே பேம் வந்து, என்ன கொரியாவில் இருக்கானா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் உனக்கு இல்லை ஹாப்பினஸ் இல்லையா? எனக்கு இல்லை வருத்தம் மட்டும்தான்டா இருக்கேன். அவன் தனியாக போட்டு விடுங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு விடுங்கடா நிம்மதியா. சும்மா போகிற இடம்லாம் பிடிச்சி தொங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதவு தொந்தர அவன் மட்டும் போயிட்டான். டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானுங்க. மாமா அவன் மட்டும் போயிட்டான். இங்கே அப்படியே நீங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது, டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் பர்மிஷன் கேட்டு நாங்கள் கொரியா போகிறோமா, கொரியாவில் போய் படிக்கிறோமா, அங்கே அங்கே படித்தா வந்து நிறைய இது இருக்குது, ஸ்கோப் இருக்குது, அங்கே படித்தாச்சுன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு எல்லாருமே இங்கேருந்து கேங்கை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இப்போ கொரியா ஷிஃப்ட் ஆகிடுச்சு. கொரியாவில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு தேங்காக அப்படியே வெயிட்டிங்லேயே உட்காந்துட்ருக்குதுங்க. இங்கே இன்னும் ஜங்குக்கு வந்து கட்டோடு தான் இருந்துகிட்ருக்காரு. லைட்டாக அப்படியே நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து ஜாக்சன் இருக்கான். புட்டிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்போ வருவான்னு கண்ணு பூத்து போயிட்டு அப்படியே அதே ஸ்டைலு அதே மாதிரியே பைக்கு அப்படியே திருவின்னு திருவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். கிட்டார் அப்படியே பேக் சைடில் அப்படியே மாட்டிக்கிட்டு பார்க்கவே அப்படியே கண்ணு ரெண்டு அப்படியே பூத்து போகுது. அந்த மாதிரி டீ பாடுறா அவங்களே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் அப்படியே போயிட்டு பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கீ அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. டேய் கூப்பிடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிறானுங்க. டே நடத்துங்க இருங்க அப்படியே முன்னாடி போய் நிற்கலாம். அவன் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஓடுற மாதிரி தெரிஞ்சுன்னா பிடிச்சணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிட்டு அவர் உள்ளே போகிறாரு. எந்த கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குறானுங்க. அந்த கிளாஸ் உள்ள போயிட்டு முதல் நாள் வந்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணவே இல்லை. அதே கிளாஸில் அட்டன் பண்ணவே இல்லை. அப்படியே ஒரு கிளாஸ்லாம் முடிஞ்சுட்டு அவர் வந்து ஆடிட்டோரியம் வந்து போகிறாரு. ஆடிட்டோரியத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க எல்லோரும் கேங்காக. டக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்பீச்லெஸ், எதுவுமே பேசவே முடியல. அந்த கிட்டார் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப டைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. தலையில் வர பேண்டு. நீங்களா எப்பட்றாங்க? அதான் மச்சான் சும்மாங்க டீ குடிச்சிட்டு வர சாப்பிட்டு போகலான்னு வந்தோண்டா. இங்கே டீலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. உன்னோட சிவாரத்தில் ஏதாவது பண்ணி டீயும் அப்படியே வாங்கி தரியா? ஏன்னா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜங்குக்கு வந்து அப்படியே தேங்க மேலே கை போட்டு, என்னடா தப்பிச்சிட்டு வந்துட்டியா? என்ன கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினச்சிட்டு என்ன டீ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயம் கூட ஜங்குக்கு நடந்துட்டுருக்காரு. நீங்களும் நடந்து வந்துட்டுருக்கீங்க. பின்னாடி பசங்களும் நடந்து வந்துட்டுருக்கானுங்க. தெரியலையா என்ன விட்டு போயிடுவேன்னு அதான் பிடிச்சோம் அப்படி தாங்க வலிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அப்படியே கை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தேங்கோடைய பார்க்குறீங்க. பேசவே இல்லை. ஏன்னா எப்படி இருக்கா? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே பார்க்குறீங்க. கண்ணுன்னு தண்ணி மட்டும் அப்படியே கொட்டுது. எதுக்கு அழற? ஜங்குக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து தேங்கோட மேலே கை போட்டு அந்த சைடில் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்து இந்த சைடில் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜங்கு கை போட்டிருப்பார்ல அதை அப்படியே எடுத்து விட்டு நீங்கள் அப்படியே அப்போ கூட என் கூட நீ இருக்கணும் தோணலை உனக்கு? அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாடா நீ. ஆமாப்பா நீங்கள் பில்லினர்ஸ் அதனால் ஹெட்வெயிட் இருக்கும்ல. ஏய் என்னடி பேசுகிற? அவனையே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். அது இதனை தான் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ஜங்குக்கு அப்படியே பிடிக்கிறார். நீ விட்றா. எப்படி இப்படிலாம் ட்ரை பண்ண தெரியுமாடா? எனக்கு மெசேஜ் பார்த்துருக்கான். அது பார்த்துட்டு ஒன்று வந்து பார்த்துருக்கான். என்ன பார்க்குறோன்னு எனக்கு தோணலை இல்லைடா. அவனுக்கு தோணலைடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி ட்ரபிள் அப்படியே கொட்டுது. இப்படி பேக்வேர்டாக அப்படியே 2-3 ஸ்டெப் அப்படி போயிருப்பீங்க. தேங்க அப்படியே அப்படி இல்லை. அதான் இவனுங்களாம் இருக்கானுங்களே பார்த்து பண்ணுங்கன்னு நினச்சேன். சரி வீட்டுக்கு வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கை தாங்களாம் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. டேய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறான். எதுக்கு இவனை வந்து பார்த்துருக்க? அப்புறம் ஏன்டா என்ன பார்க்கல? எதுக்குடா என்ன பார்க்கல? எதுக்கு எங்கெல்லாம் விட்டு இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருக்க?
நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கல, எதுக்கு அவாய்ட் பண்ணுற, இப்பயே சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே அந்த கை அப்படியே தட்டி விட்டீங்க. தனியாக நின்றுருக்காரு. மேலே அப்படியே ஷோல்டரில் அடிச்சு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ணெலாம் அப்படியே சவந்து போகுது. அதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜங்குக்கு அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்றாரு. எனக்கு பதில் சொல்டா ராஸ்கல், எனக்கு பதில் சொல்லு, இதுக்குடா அவாய்ட் பண்ண, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஏன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டேய் வாடா, ஆமாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டுட்ருக்கான். விடாமல் சொல்லுவான், பொறுமையாக சொல்லுவான், விடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அப்படியே சொல்லிட்டு உங்களோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. டேய் இல்லைடா விட்ரி, சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே சைலண்டாக பேசிக்கிறாங்க. தேங்க என்ன பேசிக்கினாங்கன்னு தெரில, பட் ஆனால் அவங்களுக்குள்ளால் இருக்கிற அந்த பாண்ட் தாங்க முடியலை அவருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மாதிரி வெளில ஸ்டோன் பெஞ்சில் எல்லோரும் உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. தேங்கன்னா நார்மலாக பேசவே இல்லை, எல்லாருக்குமே தெரியுது இவன் ஏதோ ஒரு மாதிரி நம்மளை பார்த்தோன்னே தான் சைலண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. டே மச்சான், ஏடா என் மூஞ்சடா அவ்வளோ கொடுமாவாக இருக்கு, ஆ டே அட விடுங்கடா, இவ்வளோ தூரம் தாண்டி இவனுக்காக நின்றுட்டுருக்கோம், அப்பயும் ஓவராக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கீங்க. ஜங்கு கூட கையை மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு மற்ற எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறீங்க. தயவுக்கு தெரியுது லைட்டாக அப்படியே, ஆமாண்டா அது ஏன்னு தெரில, ஃப்ரீயாக விடுங்கடா, அப்புறம் ஒயின் பெருசாக எடுத்துக்காத, நீ மேபி இருக்கலாம் ஹெட் வெயிட் ஆட்டிடியூட் சம்திங் எக்ஸட்ரா இருக்கலாம் ஒயின் அப்படின்னு தலையை நட்டுட்டு தான் பேசிகிட்ருக்காரு. அவங்கள பார்த்து பேசலை, ஒரு மாதிரி ரொம்ப பொலைட்டாக ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு கிடையாது, அந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு மட்டும் ஏதோ புரியுது, இவனுக்குள்ளால் ஏதோ இருக்குது, என்னன்னே தெரியாமல் இவனை போட்டு நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. அப்புறம் வீட்டுக்கு வரீங்களா இல்லை இங்கே எங்கேயாவது ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்களாடா? கூப்பிட மாட்டான் பார்த்தியாடா, சரி விடு, அவன் தான் கூப்பிட்டான், வீட்டுக்கு வாங்கடா போகலான்ட்டு. இங்கே நீங்கள் எனக்கு கோவம் வருடா, அவன் அப்படியே கண்ணத்தில் 2 போடுறேன் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படியே எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு சும்மா இரு, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு இங்கே அப்படியே நின்றுக்கிட்டானுங்க. எல்லோரும் இப்போ பேஜில் தான் இருந்துகிட்ருக்கீங்க, நீங்கள் மட்டும் தனி அப்படின்ற மாதிரி, அதாவது உங்களுக்கு தனி ரூமு, இவனுங்கெல்லாம் ஒரு ரூமில் அப்படியே இருந்துகிட்ருக்கானுங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. எங்கள் தேங்க அப்படியே கிட்டார் எடுத்துகிட்டு அவன் மட்டும் அப்படியே கிளம்பிட்டான். திரும்பி கூட பார்க்க மாட்டான், பாருடா திரும்ப கூட பார்க்க மாட்டான், பாரு திமிர்றா, அவனுக்கு ரொம்ப திமிர், அவனை அப்படியே ஏதாவது பண்ணாத விளாண்டுருக்கடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிட்டீங்க. தேங்க அப்படியே பாய்டா, கிளம்புறேன், ஒயின் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாயின்னு மட்டும் சொன்னார். நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா அப்படின்றதெல்லாம் கவனிக்கவே இல்லை, கிளம்பிட்டாரு. ஒரு மாதிரி அந்த கேட்டை க்ராஸ் பண்ணும்போது உங்களை திரும்பி பார்க்கணுன்னு ஒரு ஆசை, ஆனால் பக்கம் தேங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்படி டக்குன்னு பார்த்துருப்பாரு. நீங்கள் இப்படி அவன் என்ன பார்த்தானா இல்லையா, என்ன நமக்கு பாய் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி இருப்பீங்களா, நீங்களும் பார்த்துருப்பீங்க. கல்ல அப்படியே ட்ராப்லெட்ஸ் அப்படியே கொட்டுன்னு கொட்டுது, தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே போயிட்டே இருக்காரு. மழை பெய்யுது, அப்படியே அவருடைய பேண்டையும் தாண்டி அவரோட ஹேர் அப்படியே அவர் கண்ணுக்கிட்ட அப்படியே கொட்டுது, அந்த மழை தண்ணி அந்த ஹேர்லேருந்து அப்படியே கொட்டுது. இதெல்லாம் நான் வருத்தப்படுறதா என்னன்னே தெரில, எப்படி என் கண் முன்னாடி வர போனவன் போகட்டும் தலைக்கு இருடாதான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இதாக இருந்துகிட்ருக்கண்டி, என் முன்னாடி வராத, என்கிட்ட பேசாத, விலகிடு, அப்படி இருக்கிறது உனக்கு நல்லது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, வராத நீ என்னதான் அவனோட இருந்தாலும் அவன் கூட ஒரு தனி வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ வரைக்கும், உனக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே பைக் நிறுத்திட்டு பீச்சு, அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்சு கிட்டார் எடுத்து வச்சுட்டு அப்படியே வாசிட்டே இருந்துகிட்ருக்காரு.
ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு கிட்டார் அப்படியே சைடில் அப்படியே வச்சுட்டு தலையை குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இங்கே ரேங்க் அப்படியே திரும்ப திரும்ப அப்படியே கால் வந்துகிட்டே இருக்கு. பார்க்குறாரு, எடுக்கவே இல்லை. என்ன எடுக்க மாட்டான், எடு ப்ளீஸா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அங்கே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னது பிரச்சனை உனக்கு? டேய் எதுக்கடா கத்துறா? ப்ளீஸ், எப்போ வர ஹைப்பாகிறான் எப்போ இதாகிறானே தெரிய மாட்டேங்குதப்பா. நாளைக்கு ரெடியா நீனு? அதுக்கு கிட்ட கால் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டு. என்னவா கட் பண்ணிட்டான்? ஏய் திரும்ப கால் பண்ண திட்டுவானோ அடிப்பானோ? செஞ்சாலும் செய்வான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தீயா பயந்துட்டு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டுருக்கு. திரும்ப அப்படி கால் பண்ணுது. இட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல. டேய் உன்னை நம்பி எல்லாமே பண்ணிட்டேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? முடியாது, நான் தான் சொல்கிறேன்ல. இல்லை உங்ககிட்ட கேட்டு தானே பண்ண. ப்ளீஸ் 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 என் புஜ்ஜுக்கல்ல. என்ன? இல்லை இல்லை தான், நீ என் புஜ்ஜுக்கு இல்லை தான். ப்ளீஸ் நீ எப்படியாவது வந்துடுறா, உன் நம்பி பண்ணியிருக்க. முடியாதையா? புரிஞ்சுக்கோ, சொல்கிறத ஒழுங்காக கீழே தேவையில்லாமல் திரும்ப திரும்ப வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டு. இங்கே அப்படியே இதையா அப்படியே புலம்பிகிட்ருக்கு. இவன் நம்பி இப்போவே பண்ணலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். ஆனால் பண்ணுறேன்னு சொன்னானே, சரி பண்ணுறேன், இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு வேறு சொல்லலாம். பாரு பாவி பாவி பாவி, என் காசெல்லாம் போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தி அப்படியே ஒழுவிட்டு இருக்குது. அப்போவே ஜெனி சொன்னான், நான் சொன்னப்பவே கேட்டிருக்கணும், நீ ஆசைப்பட்ட மாதிரி லொபர்ட்டின் வாங்கிக்கோ, நீ லொபர்ட்டின் வாங்கிக்கோன்னு கேட்டேன். என்னோட சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து உனக்கு கான்சர்ட் வைக்கிறேன்னு வச்சேன். நான் பெரிய மயிராட்டம். யாரும் இப்போதைக்கு டிக்கெட்டுக்கு காசு கொடுக்க வேணாண்டா, கான்சர்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா டிக்கெட்டுக்கு காசு கொடுங்கடா அப்படின்னு ஸ்டேஜுக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன், என் லொபர்ட்டின் போச்சே, நான் வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. இங்கே வந்து அப்படியே திரும்ப அப்படியே கால் பண்ணிவிட்டு ஜெனிக்கு தான் கால் பண்ணி பேசிகிட்ருக்கா. என்னடி என்ன நாளைக்கு கான்சர்ட்டுக்கு ஓகேவா? மச்சி போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போட்டின்னு போச்சு, எல்லாம் போட்டின்னு போச்சு, எல்லாம் போட்டின்னு போச்சுடி. என்னடி சொல்கிற? நீ தான் சொன்னியே அவன் கான்சர்ட்லாம் ஓகேன்னு சொல்லிட்டான், எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சடி பக்கா. நல்லா பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒழுங்காக போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெனி தான் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கா. எல்லாம் போச்சு மூச்சு, போச்சு போச்சு போச்சு. ஏண்டி என்னாச்சு, இப்போ வாங்க முடியலன்னு வருத்தப்படுறியா என்ன? அதான் கான்சர்ட்டில் திரும்ப பைசா வந்துடும், வாங்கிடலாண்டி, விடு, பெருசாக வாங்கிடலாண்டி. போடி இவளே, இப்போ கால் பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னு கேட்குறது. கால் பண்ணா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான்டி. என்னடி சொல்கிற? எல்லாம் போட்டின்னு போச்சுடி, இருந்த காசுக்கே நான் மாட்டு வாங்கியிருப்பேன், நீ தான் மயிராட்ட ஐடியா கொடுத்த, அவனை முடிடி, அவன் நல்லா பாடுறான்டி அப்படின்னு. போச்சுடி. என்னடி சொல்கிற? அப்போது கான்சர்ட் நடக்காதா? நான் வேறு எல்லாத்தையுமே அமௌண்ட் இப்போ தான் செட்டில் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். என்னடி சொல்கிற? எல்லாத்தையுமே கட்டிட்டியா? போச்சே போச்சே போச்சே, எல்லாம் போட்டின்னு போச்சே, எல்லாம் ஓட்டின்னு போச்சே, எல்லாம் போட்டின்னு போச்சே. என்னடி அப்போ நாளைக்கு கான்சர்ட் நடக்காதா? சும்மா வெறிச்சோடி தான் கிடக்க போதா? ஏடி நீயும் நானும் கட்டினா நாய் கூட எட்டி பார்க்காதடி. உன்னை நான் கேட்டேனா? நான் உன்னை கேட்டேனாடி, இதான் சான்ஸுன்னு என் வாய்ஸை நீ கேவலப்படுத்துறல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழுதுகிட்டே இருக்குது. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, என் மானம் போச்சு, என் மறுவேலை போச்சு, அது போனால் போட்டோம், அப்பயும் போகிறது தான். என் லோபாட்டி நீல போச்சு, என் கிறிஸ்டியானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதையே அப்படியே ஒப்பாரி வச்சிட்ருக்குது. அழாதடி, அழாத அழாத, ஏதாவது பண்ணி நாளைக்கு மதியானத்துக்குள்ளே அவனை கரெக்ட் பண்ணுடி. என்னது கரெக்ட் பண்ணுறதா? கான்செப்ட்டுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கே என்னால் முடியலையா? அவனை கரெக்ட் பண்ணனா நான் எங்கே அடியே போகிறது? சிடு மூஞ்சி பையன், அவனை போய் கரெக்ட் பண்ண சொல்கிறேன் நாய். அதெல்லாம் முடியாதுடி.
அப்படிலாம் சொல்லி அப்படியே இந்த சளிலாம் சீந்தி போடுற மாதிரிலாம் ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குது. ஏய் என்னடி பண்ணுற? ஏதாவது பண்ணி அவனை கரெக்ட் பண்ணடி. போடி வேலை, அவன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்குது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுங்க புலம்பி புலம்பி புலம்பி. நீங்கள் அதையா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஐயோ என்னோடய கிறிஸ்டியானா லோவட்டின் ஹீல் வாங்கியிருப்பனே, இவனுக்கு போய் கான்செர்ட் இது பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படி தூங்காமல் கண்ணெலாம் சிவந்து போயிட்டு லைட்டாக வர அழுது 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 மூஞ்செல்லாம் கொஞ்சம் அப்படியே வீங்க போன மாதிரி இருக்குது. எப்போ எங்கள் தயங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்குது. ஏய் ஜினி, அவன் வரணும்னு பாரு, நான் வரணும்னு பாரு, அவனை சட்டையை பிடிச்சி சாகுற அளவுக்கு கொஷின் கேட்காத விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குது கோவத்தில். நீங்கள் அப்படியே தயங்க அப்போ தான் என்ட்ரி. அவன் மட்டும் அப்படியே கிட்டார் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ மட்டும் வந்துட்டுருக்கான். தலையில் பேண்டு தான் எப்பவும் போல் அப்படி பேண்ட் மாட்டிகிட்டு இப்படி வந்துட்டுருக்கான். இதுக்கு ஒன்றும் குறலடி, ஆனால் ஒன்று இதை மாட்டிட்டு வேறு வந்துடுறான் பார்த்தியா, மண்டையில் ஒன்று தோலில் ஒன்று. இதுக்கு ஒன்றும் குறை இல்லை. ஆனால் கான்சர்ட்டுக்கு பாடுறேன்னு சொல்லிட்டு பாடமாட்டானோ. வரட்டும் வரட்டும், அவனுக்கு என்ன பண்ணுன்னு பாருடிக்கு நீ, அவனை பாரு 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 அவனை. இப்படி தான் சொல்லுவேன். அவன் முன்னாடி இப்படி போயிட்டு கெஞ்சுன்னு கெஞ்சுவேன் நான் நீனு. என்னடி பண்ணுறது என் கிறிஸ்டியானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே ஒவ்வொரு வைக்கிற வரையும் பறி வச்சுட்டு உட்காந்துட்ருக்குது. ஏய் சி நய போ, அவன் வந்துட்டா பாரு. இருடி இருடி போ போ பாடி நீயும் கூட, அவன் முறைச்சாலே எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜினி அப்படியே கூப்பிட்டு போகிறான். இங்கே ஜினி அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு சரி சரி வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே தயங்க முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க ரெண்டு பேரும். அவன்கிட்ட இறங்கிட்டு அவன் மட்டும் அப்படியே கிராஸ் பண்ணுவானா. பாத்தியாடி அவன் கண்டுக்க மாட்டான், பாத்தியாடி கான்செர்ட்டுன்னு ஒன்று பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொன்னானே, இந்த பொண்ணு தானே கேட்டுது, இந்த பொண்ணு அவ்வளோ செலவு பண்ணியிருக்குமே அப்படின்னு யோசிச்சு இன்னாவது பார்க்குறானா. பாத்தியாடி திமுரு 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 அவ்வளோ திமுரு, அப்படியே அவனை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திட்டுவீங்களா? ஏடி இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தான், அவனோட கிளாஸ் போயிடுவானே என்ன பண்ணுவேன்? ஐயோ போயிட்டான் ஏன்டி பைத்தி காய்ச்சி அவன் போயிட்டானே, ஏதாவது சொன்னியா நீனு? என் காசை எல்லாம் ஓட்டினே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி அலறா. அடியே போடி போ, அவன் உள்ளே போகிறான் பாரு போ. ஆமாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இப்படி தாங்க முன்னாடி திரும்ப நின்றுட்டுருக்கீங்க. என்னதையா என்ன வேணும்? பாருடி எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்குறான். இவனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? கேளு அவன் கிராஸ் பண்ணி போயிட போகிறான், அப்புறம் நீ எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு போயிடுவாண்டி. ஆமாம் தயம் என்னடா நீ கான்செர்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி? ப்ளீஸ் அது நிறையா செலவு பண்ணியிருக்கேன் தயம் ப்ளீஸ். அதுக்கு என்னடி இப்படியா பட்டுனா அதுக்குன்றான். கேளுடி போட போகிறான். ப்ளீஸ் தயம் அதான் சொல்கிறல்ல ப்ளீஸ், கான்செர்ட்டு ஏதாவது பார்த்து பண்ணு தயம், எல்லோரையும் வர வச்சுருக்கேன், அரேஞ்ச்மெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் தயம் ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்கிறது. இதை பார் என்னால் வர முடியாது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிராஸ் பண்ணுறான். திரும்ப அப்படியே போயிட்டு முன்னாடி நின்று என்ன தேவை பிரச்சனை உனக்கு, அதான் சொல்கிறல்ல முடியாதுன்ட்டு. தயம் ப்ளீஸ் இதோ பாரு, உன்னை நம்பி தானே நான் நல்லா பண்ணியிருக்கேன், நீ திடீர்னு முடியாதுன்னு சொன்னால் எப்படி இது? என்னால் முடியாதுப்பா, நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணும், பண்ணலை வையன் நான் அப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவேன். சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிராஸ் பண்ணுறான். இதோ பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவையோட சட்டையை பிடிச்சிட்டிங்க. அப்படியே உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. என்ன முறைச்சா அப்படியே விட்டுருவாங்களா? போனால் போகுது, இந்த காசு செலவு பண்ணியிருக்கேன் என்னோட லொபாட்டின்னு. அழாதியா இவனுக்காக அழறியான்னு அப்படின்னு சொல்லிட்டு என் காசு செலவு பண்ணியிருக்கேன், இப்போ பாரு நீ மட்டும் கான்செர்ட் வரல வை, உன்னை கண்டத்தோடு பண்ணிடுவேன். நான் யார் நினச்சேன்? ஸ்லம் கேர்ளு, நாஸ்தி பண்ணுறோம் நாஸ்தி. ஆனால் மச்சி சொல்லு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜினி வர கூப்பிடுங்க. ஜினி வர அப்படியே ரொம்ப அப்படியே ரவுடி பொண்ணு மாதிரி அவளுமே வந்து ப்ரிட்டன் பண்ணிட்டு அப்படியே நடிச்சிட்ருக்கா. சட்டிலேருந்து கை எடுக்கிறியா? தயாங் ப்ளீஸ் தியா, எனக்கு கடுப்பிட்டு பார்க்காத தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப அப்படியே தள்ளுன்னு மட்டும் சொல்லிட்டு கையால் அப்படியே சிக்னல் காமிப்போம்ல அந்த மாதிரி காமிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் இன்னும் கற்றுன்னு கத்திகிட்டே இருக்கீங்க. இதை பாருதியா சொல்கிறேன் மாதிரியே தள்ளிடு, என்னால் முடியாது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அவனோட கிட்டார் மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு போய் கிராஸ் பண்ண வரா. டக்குன்னு அந்த கிட்டார் பிடிச்சிட்டு
பாரு தயங்க, நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் ஸ்லம் கேர்ளு. நான் 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 இதெல்லாம் பண்ணிடுவேன். பசங்க விட்டு அப்படியே மிரட்டி விட்ற சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிடிச்சி அப்படியே மிரட்டிட்டே இருக்குதுங்க இந்தியா. இங்கே ஜினியும் கூட வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது. நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி அதுவுமே நடிச்சிட்ருக்குது. இங்கே என்னடா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குக்காக வெயிட் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருப்பானுங்க. இங்கே அப்படியே திரும்பி பார்ப்பானா, டேய் மச்சான் அங்கே பாரு, நம்ம தயங்கு தானே அது. டேய் ஆமாம், யார் அது ரெண்டு பொண்ணுங்க தானே அது. ஆமாம் மச்சான், பேண்ட் சட்டை தான் போட்டிருக்குதுங்க, பொண்ணு தாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமாக பார்க்கும்போது அம்மா பொண்ணுங்க தான் ரெண்டும் வந்து கத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருச்சு. பார்த்துட்டானுங்க. என்ன மச்சான் தேங்க இந்த காலேஜில் எவங்கிட்டையுமே பேசவே இல்லை, ஆனால் ரெண்டு பொண்ணுங்க கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கானா, அதையும் தாண்டா கத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தத்தி அதை தடுமாறி பொறுமையாக போய் நடந்து வராரு. நீங்கள் தான் கூட இருந்துட்டுருக்கீங்க. டேய் என்னடா எதுக்கு இவங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வந்துட்டுருக்கீங்க தேங்க கூட, சாரி ஜங்கு கூட சேர்ந்துட்டு. இங்கே தேங்க வந்து பாருயா, நான் திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டேன், புரியுதுல, கிளம்பு. உனக்கு என்ன பைசா தானே செலவு பண்ணியிருக்கேன். என்ன பைசா செலவு பண்ணியிருக்கான்? ஆமாம் வச்சு பைசா தானே உனக்கு வேணும், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா அப்படியே டக்குன்னு நான் பைசா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இழுப்பாளா. இங்கே டக்குன்னு வந்துட்டு ஜங்குக்கு தான் அப்படியே தியாவை பிடிச்சி அப்படியே இழுப்பானா. இழுப்புக்கு அவள் வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்துருப்பா. உள்ளால் வந்து கட் பனியன் மாதிரி, கட் பனியன் மீன்ஸ் ஸ்லீவ்லெஸ் பனியன் மாதிரி போட்டிருப்பாள். அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பனியனு பட்டன் போடாமல் ஷர்ட் அந்த மாதிரி இருந்துருக்கும். பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சி இழுக்கவே அந்த ஷர்ட் அப்படியே உருவிக்கிட்டு அந்த ஸ்லீவ் லைட்டாக ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்றது உள்ளால் இருக்கான்றது அப்படியே வெளில தெரிகிற மாதிரி அப்படியே ஷர்ட் அப்படியே இழுத்துட்டு வந்துருச்சு. அப்படியே பல்லாருன்னு ஒரு அடி தான் ஜங்குக்கு. ஏய் என்ன என் மச்சா மேலே கை வச்சுட்டு அது இல்லாமல் என் மேலே வர அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குவான். பார்த்தா அவனுக்கு கையில் ஒன்றும் பண்ண முடியல, லைட்டாக அங்கெல்லாம் இன்னுமே அடிப்பட்டது இருக்குது, வலிக்குது. ஏய் யார் நீ, தயங்க என்னமோ கை பிடிச்சி என்னமோ மிரட்டிகிட்டு இருக்க, யாழையே நீ அடிச்சிட்ருக்க, என்ன தும்புறாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே அவள் தியாவோட சட்டையை பிடிச்சி அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. தியா அப்படியே மேலேயும் கீழே அப்படியே பார்த்துட்ருக்க. என்னடி என்ன பார்த்துட்ருக்க, பார் தள்ளு போனா போன்னு பழச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே வருவா. இங்கே ஒயினோட அப்படியே கையை பிடிச்சிட்டு என்னடி என்ன நினச்சிட்ருக்க, பாரு இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, உன் ஆளை அடிச்சிட்டேன், அவங்க கையை பிடிச்சி எடுத்தான், அடிச்சிட்டேன், அதோட முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டியா, யாருன்னே தெரியாது மிட்டில் வந்துட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தேங்க பார்த்துட்டு பேசுறதுக்கு வருவாளா. பல்லாருன்னு ஒரே அடி. தேங்கண்ணா என்ன நினச்சிட்ருக்க, பார் கான்செப்ட் ரெடி பண்ண நான் பாடலன்ட்டேன், என்ன நீ செலவு பண்ணதுக்கு அமௌண்ட் வேணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாக்கெட்லேருந்து அப்படியே அமௌண்ட் எடுக்கிறான். கம்மியாக இருக்குது, பார் இந்தா பிளாக் கார்டு, உன் வாழ்க்கையில் பார்த்துட்டு போயா யூஸ் பண்ணிக்கோ, எவ்வளோ வேணாலும் என்னமோ சொன்னல இல்லை பாட்டினா வாங்கிக்கோ, எத்தனை வேணும் கம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், சும்மாங்க வாயல் ஏய் தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயினோட கையும் ஜங்கு கூட அப்படியே கையும் அப்படியே பிடிச்சிட்டு டே வாங்கின போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இங்கே தயங்க இங்கே தியாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அந்த கார்டு அப்படியே கையில் இருந்துகிட்ருக்கு. கார்டையும் பார்க்குது, இந்த கன்னத்தில் அப்படியே தேய்ச்சிக்குது. இங்கே போகிற தயங்க அப்படியே பார்த்துட்ருக்கு. ஏ மச்சி பிளாக் கார்டே கிடச்சிச்சிடி, பாரு நீ எத்தனை போட்டின்னு வேணா வாங்கிக்கலாம், நீ என்ன ஹீல் மட்டும் வாங்கலான் இருக்கியா என்ன, வேணாடி ஷூ சேர்ந்தே எனக்காக வாங்கி கொடுறி ப்ளீஸ் 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 டி அப்படின்னு நீங்கள் ஜினியை பார்க்குறீங்க. ஏடி நாங்கள் ஒருத்தர் அடி வாங்கிட்டு நின்றுட்டுருக்கேன், இப்போ கூட நீ காசு பார்க்குற, இதெல்லாம் மனுஷி தானடி, ஒடி இவ்வளே சி கருமு இந்த பிளாக் கார்டுக்காக என் மானத்தை, காசு தான் முக்கியம்தான், ஆனால் அவன் என்னை அடிச்சுட்டு போகிறான்டி, அடிச்சுட்டு காசு கொடுத்து போகிறான், பாரு தேய்க்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு அப்படியே போகுது. நான் கூட கொஞ்ச நேரத்தில் இதை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருவான்ல பார்த்தேன், திருந்தாத கேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஜினி அப்படியே போகிறா. அப்படியே எங்கள் டைம்ஸ்க்கு இப்போ
இங்கே இந்த பக்கம் பார்த்தா அங்கே தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹீல் போடுறா, ஷூ போடுறா. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவமாட்ட ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கா. எல்லாமே வந்து பிராண்டட் தான். ஹீல்லேருந்து லிப்ஸ்டிக்லேருந்து சரியான என்ன சொல்கிறது, எக்ஸ்பென்சிவ், எல்லாத்துலேயும் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரியான ஒரு பைத்தியங்க தியா. ஸோ எல்லாத்துலேயும் எக்ஸ்பென்சிவான ஒரு திங்ஸாக வாங்கி 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 அப்படியே ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கு. மச்சி எனக்கு மட்டும் 1 போடுறேன், உனக்கு மட்டும் 2 போடுறேன். இது நான் கஷ்டப்பட்டுருக்கேன்டி, அடி நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு நான் தானடி ஆர்டர் பண்ணோம், என்கிட்ட இருக்கு, நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே ஆர்டர் அப்படியே போட்டுகிட்டே உட்காந்துட்ருக்கு. இங்கே இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ரேங்க் வந்து, டேய் ஏதாவது உனக்கு அதெல்லாம் இல்லை மச்சான். என்ன, யார் இந்த பொண்ணு? தெரிஞ்ச பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், அது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்லாம் சொல்கிறான். பட் ஆனால் தியா பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படி சும்மா ஓரளவு அப்படியே லைட்டாக அப்படி பேசிகிட்டே உட்காந்துட்ருக்கானுங்க. மச்சி அது திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்குது, காசு பைத்தியம்னு நினைக்கிறேன். கார்டு கொடுத்தவொடனே காணாம பாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணாக இருந்தால் கார்டை திருப்பி கொடுத்துட்டு நான் காசுக்காக அலையிற பொண்ணா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு போயிருப்பாடா பாரு அப்படின்னு சொல்லி இங்கே ஜங்குக்கு சொல்லவே, அது காசுன்னு அலையிற பொண்ணுலாம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பொண்ணு அது, அதனால் அப்படி தான் இருக்கும், போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வர சிரிச்சிருப்பான். இவன் சிரிச்சான் தானே. இங்கே அப்படியே ஓயின் பார்த்துட்டு, லவ்வுக்குவே ஏதாவது போதாடா, அதுக்கு தான் உரிமையாக அது சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கேட்டு தானே, அப்படிலாம் எதுவும் இல்லை ஓயின். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த பொண்ணு வந்து பேசும், ஏதாவது பீச் ஏதாவது போட்டுட்டு இருந்தாலும் கூட, கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் கான்செப்ட் ரெடி பண்ணிச்சு. நான் பாடல, பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் வந்து சட்டையை பிடிச்சி கற்றுட்டு இருந்தது. நீங்கள் வந்து கொஞ்சம் அதனால அப்படி ஆகிடுச்சிடா, வேறு ஒன்றும் இல்லை. என்னடா சொல்கிற, கான்செப்டா என்ன? ஆமாம், ஏன்டா அப்புறம் பண்ணல? அந்த பொண்ணு திட்டினால ஒன்றும் தப்பு இல்லையே, உனக்காக இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நல்ல பொண்ணு தான் போலையே. ஐயோ, இது தெரியாமல் நான் வர அந்த பொண்ணு திட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒயினுமே அப்படியே சொல்லுது. சரி அது விடுங்க. டி என்ன என்னை ஏமாந்துறியா? இந்த பாரு, ஒழுங்காக கான்சர்ட்டில் கலந்துக்கிற பண்ணுற, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சும்மா இருங்கடா, எனக்கு எதுவும் விருப்பம் இல்லை, மூட் ஆஃபில் இருக்கடா விட. இப்போ என்ன இவருக்கு மூட் ஆஃப் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சான்? சொல்லு, என்னாச்சு? விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க சொல்லிகிட்டே இருக்கான். இங்கே வயன் வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. அப்போவும் முடியாதான்ட்டான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸ்க்கு போகிறானுங்க, கிளாஸ் கவனிக்கிறானுங்க. இங்கே அப்படியே கிளாஸில் இருக்கிற பசங்க, அப்புறம் கிளாஸ்லேருந்து வெளில வந்தால் அங்கேயும் இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து மச்சான் கான்சர்ட்க்கு போகலான்டா, அதான் இப்போதைக்கு ஃப்ரீ தானே, கான்சர்ட் முடிஞ்சால் தானே காசு கொடுக்கணுமா வேணாமான்றலாம் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க அப்படியே போகிறானுங்க. மச்சான் நீயே அங்கே இல்லை, அங்கே கான்சர்ட் விட்டு நடக்கும், அந்த பொண்ணு நகர்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாக்சன் சொல்லி சிரிக்கிறான். இங்கே அப்படியே தாங்க வந்து லைட்டாக அப்படியே சரி வாங்கடா போகலாம். நீங்கள் என்ன வீட்டுக்கு இன்றைக்கா வரீங்களாடா, இல்லை வரியான்னு கேட்குறே தவிர கூப்பிட்டு போக மாட்டேறா, வா போகலாம், இன்றைக்கி ஆண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்கு அப்படியே கூப்பிட்றான். இங்கே நீங்களும் வந்து ஆமாப்பா நானுமே ஆண்டியை பார்க்கணும், இவ்வளோ நாளாச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே எப்படி சொல்கிறீங்களா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் ஆகும்போது அந்த கான்சர்ட் போட்டிருக்க இந்த ஸ்டேஜ் க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அந்த கிரவுண்டில் தான் அந்த கான்சர்ட்கான ஸ்டேஜ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இப்படி இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி கிராஸ் பண்ணுவாங்களா, செம்மையாக அப்படியே லைட் செட்டிங் எல்லாமே பக்காவாக அப்படியே செட் பண்ணி ரெடியாக இருக்குது. சேர் கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 அந்த ரேஞ்ச் கிட்ட சேர்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கு போல இருக்குது. ஸோ கிராஸ் பண்ணி அப்படியே போகிறானுங்க. நீங்கள் அதாவது தியாவும் ஜினியும் வந்து ஸ்டேஜில் உட்காந்துட்டு மைக் டெஸ்ட் 1 2 3 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டுலாம் கத்திட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏண்டி எதுக்கிட்டே கத்துற, இதெல்லாம் அள்ளி போட்டு போகலான்னு தான் சொன்னேன், கேன்சல் பண்ணுறீ வாடி, நீ கத்தினா எவனும் கேட்க மாட்டான், காக்கா கூட ஓடி போய்டும். நீ அவ்வளோ மோசமாக குரல் வச்சுருக்கோம், பாடுவோம், நீ காசே இல்லாத வந்து உட்காந்துருக்கானுங்கல்ல, சும்மா அவனுங்க கதறது பார்க்கணும்ல, சும்மா அறி
இவ்வளோ காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே சமணம் போட்டு அப்படியே உட்காந்துக்குச்சு. அதாவது மைக் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அந்த மைக்கை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சமணம் போட்டு உட்காந்துட்ருக்கு. இங்கே ஜெனி வந்து ஏண்டி கதற விட போறியா என்ன? விடுவோம், காசா பணமா? அம்புட்டு காசு தாண்டி, காசு போட்டு தான் பண்ணியிருக்கோம். அதையும் கரெக்டு தாண்டி, காசு போட்டு பண்ணியிருந்தாலும் இப்போ கற்று போகிறது காசு கொடுத்ததெல்லாம் கற்று போகிறதில்லல்ல, நம்ம தான் கற்று போகிறோம். கேட்டு ஷாவட்டும்டி அவனுங்க, ஷாவட்டும். அவனுங்க பூரா கதறணும், நம்ம கற்றுவோம். அவனுக்கு கதறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே உட்காந்துட்டு மேக் டேஸ்ட் 1 2 3 1 2 3 2 3 3 1 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கத்திட்டுருக்குது. என்னடா இன்னும் இவன் தான் கத்திகிட்ருக்கா, எங்கே மெயின் ஆர்டிஸ்டே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லைனாக வந்து உட்காந்துட்ருக்கானுங்க. ஒன் பை அப்படியே வந்துகிட்டே இருக்கானுங்க. என்னம்மா நீ என்ன கத்திட்டுருக்குற, எங்கே மெயின் ஆர்டிஸ்ட்டை காணோம், வர சொல்லு, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவனுங்க கத்திட்டுருக்கானுங்க. வெயிட் பண்ணுறா வந்துடுவானுங்க. நீ 4 பேர் வந்துட்டோன்னா உனக்காக மட்டும் தனியாக ஆர்டிஸ்ட் போடுவாங்களான்னு? வரட்டும், 1500 பேர் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மைக் டெஸ்ட் 1 2 3 1 2 3 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இது அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டுது. இங்கே ஜினி வந்து போச்சு, கதற போகிறானுங்க. காசு இல்லைன்னொடனே வந்துட்டானுங்க பாருங்கள். இதுங்க திருந்தாத கேஸுங்க, இதுவும் திருந்தாத கேஸு தான். எங்கே சொன்னால் கேட்குதா இது? கத்துல காக்கா கூட கிட்ட வராதடின்னு சொன்னேன், கேட்க மாட்டா, உட்காந்துட்டா. கத்தி தான் திரும்ப போல இருக்குது. நம்ம ஓரமாக உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜினி அப்படியே அவ்வளோ ஸ்டேஜில் தான் உட்காந்துட்ருக்கா. இங்கே தியா என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காளா. இங்கே கிராஸ் பண்ணி அப்படியே போவானுங்களா எல்லோரும், அங்கே ஜங்குக்கு எல்லாருமே போவானுங்களா. டே எங்கடா போகிறோம், வாடா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேங்கில் இருக்க எல்லாருமே அப்படியே வரானுங்க. இங்கே வந்து தயங்கன்னும் பைக்கை விட்டே இறங்களா. என்னடா வா போகலாம். இல்லைப்பா நீங்கள் மட்டும் போங்க, நான் வர்றேன். எனக்கு ஒரு மாதிரி ஹெடேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. யாராவது இந்த பாரு வாடா, அதுங்க என்ன தான் பண்ணுதுங்க பார்க்கலாம், நீயே அங்கே இல்லை, அது என்ன பண்ணுதுன்னா பார்க்கணும்ல, காலைல அவ்வளோ பேசிச்சிங்க, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே கூப்பிட்டுட்ருக்கானுங்க. இங்கே தான் விருப்பமே இல்லாமல் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இங்கே வந்து அதாவது தியா வந்து இதோ பாருங்கப்பா, எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் கவனிங்க. ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 1/2 hour வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது ஆர்டிஸ்ட்டு லேட் ஆகுமா? நீ தான் வந்ததுலேருந்து கத்திட்டுருக்கிட்ட, அந்த ஆர்டிஸ்ட் எவன் தான் அவன்? கண்ணில் காட்டு போல. சும்மா வெறுப்பேற்றிட்டு உட்காந்துட்ருக்க, உட்காந்துட்ருக்கோம். 1/2 மணி நேரமாக நீ தான் கத்திட்டுருக்குற. ஆர்டிஸ்ட் அவன் எவன்? ஒரு போஸ்ட் இல்லை, ஒரு இது இல்லை, ஆர்டிஸ்ட்டு. நான் கூட அந்த டி பிளாக்ல யார் அவன் ஊசாவத்தை வந்தேன், அவன் தான் வந்து பாட போகிறான்னு நினச்சி நான் கூட வந்தேன். பார்த்தா கஷ்டமாக இது கத்தின்னு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு தியாவை கழுவி அவ்வளோ ஊற்றுன்னு ஊற்றிட்டுருக்கானுங்க. இங்கே வந்து மச்சி போயிடலாண்டி, சும்மா எதுக்கடி நீ கத்திட்டுருக்குற? அண்ணாடி என்ன நினச்சிட்ருக்கா? இவ்வளோ பெரிய செட்டிங் போட்டுக்கோம், இவ்வளோ பெரிய சிட்டிங் போட்டுக்கோம், எல்லாம் வேஸ்ட்டாக போகணுமா? மூடிட்டுரு, நம்ம கத்துறோம், அவனுங்க கேட்குறாங்க, அவனுங்க என்ன வேணா பண்ணுறோண்டி, இதை தாண்டிலாம் வரமாட்டானுங்க, பார்த்துக்கலாம். பவுன்சர்ஸ் வேறு போட்டிருக்கோம். பவுன்சரே, சொல்லுங்க மேடம். அதனால் அவனுக்கு வேலை கொடுத்துருவோம். அதெல்லாம் கத்த விட்டு வேடி பார்த்துட்ருக்கேன். நீ அடி போட்டேன்னா போ, மூடிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வாயை முட்டு இருக்க சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு தீ அப்படியே உட்காந்துட்டு திரும்பவும் மைக் செட்டிங் தான் போட்டுட்டு உட்காந்துட்ருக்குது. கத்துன்னு கத்துறாங்க மச்சான். சில பேர்லாம் அப்படியே எங்கள் தியாவை மச்சான் இப்படி கத்துறானா, பெட்ரூம்லலாம் சும்மாவாடா மச்சான் கத்துவான், கத்துன்னு கத்திர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஒரு மாதிரிலாம் பேசிகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. எங்கள் தியா எதுவுமே தெரியாமல் மட்டும் மேலே உட்காந்துட்டு மைக் செட்டிங் 1 2 3 3 2 1 4 4 6 7 8 1 2 3 கூட தெரில. சரி நீ பண்ணு, ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், பண்ணு அப்படின்னு சொல்லிங்க. ஜினி அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி தான் ஒரு 1/2 hour டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. என்ன மெயின் ஆர்டிஸ்ட் இப்போ வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே தியா இன்னும் வந்து பில்டப் கொடுத்துட்டு தான் இருக்குது. மெயின் ஆர்டிஸ்ட் இன்னும் ஒரு 10 minutesல வந்துடுவாங்க, 5 minutesல வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே காய்ஸ் எதுக்காடா கத்துறீங்க, இருங்க மெயின் ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க, ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கு ஒரு 2 minutes தான் ஆகும். அதுக்குள்ளே வேணால் நான் உங்களுக்காக ஒரு சாங் வேணால் டெடிகேட் பண்ணிட்டோமா?
நீ எதுவும் டெடிகேட் பண்ண வேணாமா தாயே, நீ மாநேரம் டெடிகேட் பண்ண சாங்கே கேட்டு எங்கள் காதெல்லாம் அப்படியே பூச்சரிச்சு போச்சு, புல்லரிச்சு போச்சு. நீ மூடிட்டு உட்காந்துரு. உன் மெயின் ஆர்டிஸ்ட் என்ன இன்னும் ஒரு 2 மினிட்ஸா? இல்லை இன்னும் ஒரு 1/2 கூட ஆகட்டும், நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். அந்த வாயை மட்டும் பொத்திட்டு அமைத்தியாக உட்காந்துருட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பேசிகிட்டு உட்காந்துட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே டைம் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்கு வந்து ஒயினும் வந்து சிரித்து வயிறு வலி வராத குறை தான். தியா அவ்வளோ அட்ராசிட்டிஸ் அப்படியே பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பா. இங்கே டைம் வந்து கொடுமடா சாமி அப்படின்ற மாதிரி இப்படி உட்காந்துட்ருக்கான். டேய் போகலாம்டா, சும்மா அவள் கத்திட்டு உட்காந்துட்ருக்கா, எதுக்கு? மச்சான் இல்லைடா, செம பண்ணுடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சிரிச்சிட்ருக்கான். இங்கே ஒயினுமே அப்படிதான் சிரிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. அவன் எவ்வளோ பேசினாலும் அந்த பொண்ணு பாருண்ணா சரியான ஸ்போர்ட்டிவான பொண்ணு போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்ருப்பீங்களா? இங்கே ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருப்பானுங்க. டைம் ஆக 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 இங்கே ஜங்குக்கு தான் காய்ஸ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் மட்டும் அப்படியே கட்டு இருந்துகிட்ருக்கு. நல்லா தான் நடக்கிறாரு, இப்போது நல்லா நடக்கிறாரு. கையில் மட்டும் அப்படியே கட்டு இருந்துகிட்ருக்கு. அதாவது ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரி, அதாவது கழுத்தில் போட்டு கையில் இருக்கும்ல அந்த மாதிரி போட்டு கட்டு இருந்துகிட்ருக்கு. காய்ஸ் வந்துட்டேன் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களாண்ணே. என்னதுயா அப்படின்னு சொல்லிட்டு மைக் கொடுத்து அப்படியே மேலே ஏறுறாரு. யார் இவன் அவனாச்சே அடி வாங்கினேன் அந்த கேஸ் தானே இது? ஆமாம் மச்சி, இவன் எப்படி உனக்காக வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜினி தான் அப்படியே பார்த்துட்ருக்குது. அப்படியே லைட்டாக ஓரமாக ஒதுங்கிட்டீங்க. என்னதியா நான் ரொம்ப சமாளிச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே தெரிஞ்ச மாதிரி அப்படியே காட்டிகிட்டு அப்படியே ஜங்கு அப்படி நின்றுட்டுருக்கான். இங்கே நீங்கள் வந்து இந்த ஜங்கு நல்லா பாடுவான்னு நினைக்கிறேனா இல்லை தியா மாதிரியே கற்ற போகிறானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்களும் அப்படியே கீழே உட்காந்துட்ருக்கீங்க. தேங்க பக்கத்தில் தான் தேங்க அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஸ்டேஜெலாம் பார்க்கவே இல்லை, உங்களே கீழே அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அப்படியே பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். முட்டியில் அப்படியே கை வச்சுக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே குனிஞ்ச மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து இவன் ஃபன் பண்ண போகிறானா இல்லை பாட்டு தான் பாட போகிறானாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பீங்களா? இங்கே அப்படியே குனிஞ்ச மாதிரி இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இங்கே ஜங்குக்கு அப்படியே காய்ஸ் கத்தாதீங்க டெஸ்டிங் 3 2 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? தியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தியாவை பார்த்துட்டு ஜங்கு அப்படியே பேசுவாரா? தியா அங்கே இல்லவே இல்லை, காலு தரையில் இல்லை, அப்படியே மேலே பறக்குது, பட்டர்ஃப்ளைஸ்லாம் எகிருது, பல்புலாம் எரியுது அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கு. யாரா இவன் ஹீரோ மாதிரி இருக்கா மச்சி அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே வாயை போட்டுட்டு பார்த்துட்ருக்கு. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, இவனை பார்த்தா எனக்கு ஹார்ட்டெல்லாம் அப்படியே வெளில குச்சி திரும்ப வாய் வழியாக உள்ளே போயிடுச்சு மச்சி, பாரு. என்னடி கதெல்லாம் விட்ற? ஆமாண்டி தெரில, என்கிட்ட அடி வாங்கினா, ஆனால் இவனுக்கு இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஹெல்ப்பு கூட கிடையாது, நான் சமாளித்தப்பா, இவனுங்களை என்னால் சமாளிக்க முடியாதா என்ன? இவன் எதுக்கிடி இப்போ வந்தான்? எனக்காக வந்த ஏஞ்சல் அடிவான் அப்படிலாம் சொல்லிட்டு பேதியா அப்படி நின்றுட்டுருக்கு. மச்சி வேணா, இவன் ஆல்ரெடி கமிட்டட்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வேறு ஆளுன்னு சொல்லிச்சு. ஆளுன்னு தானடி சொன்னா, அது அப்படி சைடில் இருக்கட்டும், நான் பார்த்திரேன்டி. தியா நீ வாயை மூட்டிச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜினியோட தோல் மேலே அப்படியே கையை போட்டு அப்படியே தியா அப்படியே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்குது. ஈன்னு பழக காமிச்சிட்டு இங்கே ஜங்கு வந்து அப்படியே எந்த மாதிரி வெயிட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் மைக் அப்படியே ஆடியன்ஸ் முன்னாடி போய் மைக்கை பற்றி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இந்த பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே 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 என்னதுயா இது பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே, மச்சி என்னைய கேட்டான்? ஆமாடி உன்னை தான் கேட்டான். என்ன பாட்டு சொல்கிறது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு. இங்கே அப்படியே ஜங்குக்கே வந்து ஒரு 4-5 பாட்டுக்கிட்ட அப்படியே பாடிக்கிட்டே இருக்கான். இங்கே அப்பப்போ வர உங்களே பார்த்து வர பாடிக்கிட்டே இருக்கானா? இங்கே தாங்கெல்லாம் பார்க்குறாரு. நீங்கள் வர ப்ளஷ்ஷியாக வர ஃபீல் பண்ணுறீங்க. அவரால் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான். இங்கே வந்து தியா வர பொழியாக பொழிஞ்சிட்ருக்குது ஜங்குக்கை பற்றி. எப்படி மச்சி எனக்கு என்னென்னவோ பண்ணுது மச்சி, என்ன பண்ணுன்னே தெரிலடி, ஒரு மாதிரி பயிரெலாம் அப்படியே கலக்கிட்டு வந்ததுன்னா போயிடுறே, எதுக்கிட்டி ஸ்டேஜில் அசிங்கப்படுத்துகிற? ஸ்டேஜில் சரி தனியாக
அப்படி போகல ஜெனி, அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை. பர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட் ஆகிடும், அதனால் நான் அங்கே பார்க்குறேன். வடிச்சிருவா சொல்லிட்டேன் உன்னை, பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்குது. ஜங்குக்கை பச்சைக்கடை வாங்க அப்படி பார்த்துட்டே உட்காந்து நின்றுட்டு இருக்குதுங்க. பக்கமாக பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இங்கே ஜங்குக்கு வந்து இன்னும் பாடிட்டே இருந்துகிட்ருக்கான். கைஸ் இப்போது பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வந்து இங்கே பாட போகிறாரு. அவர் தான் மெயின் ஆர்டிஸ்டே. அப்படி தான் இல்லையா? என்னடி என்ன கோத்து விட்றான்? ஏதாவது பெருசாக பண்ண போகிறானோ? அடிச்சதுக்கு யார் இருக்கா இதுக்கு மேலே மெயின் ஆர்டிஸ்ட்டுன்ட்டு? ஒரு வேளை என்ன தான் சொல்கிறானோ? நான் போய் திரும்ப கட்டினா அவ்வளோதாண்டி, என்ன சாவடிச்சிருவானுங்க இவனுங்களாவது எழுந்துட்டு. எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் நினைக்கிறேன். போ சாவு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜினி வேறு அப்படி தள்ளி விடுறா. வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பதறிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அதாவது ஏன் நின்றுட்டுருக்கா. இங்கே ஜங்குக்கு வந்து காய்ஸ் வெயிட் பண்ணுங்க. டீ தேங் வாடா. என்னையும் தேங் போட மேலே போட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஆனால் போல அப்படியே உங்களே பார்த்துட்டு என்ன போல அப்படியே வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க தேங் வந்து கீழே அப்படியே கூப்பிட்டுருக்காரு. இங்கே ஜங்குக்கு வந்து வாடா மேலே வாடா அப்படின்னு சொல்லி இன்னும் திரும்ப அப்படியே கூப்பிட்டுட்டே இருப்பாரா. நான் வரல மச்சான் வாடா, ஒயின் நீ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே கூப்பிட்றாரு. ஒயின் கூப்பிடுவே ஒயின் அப்படியே இங்கே தேங்கோட கையும் பிடிச்சிட்டு அப்படியே மேலே அப்படியே வருது. தேங்க அந்த கையை தான் பார்த்துட்ருக்காரு. ஃபைனல் அப்படியே மேலே அப்படியே கூப்பிட்டுட்டு வந்துட்டார். தேங்கு ஜங்குக்கு நீங்கள் தியாவும் ஜினியும் வந்து அப்படி கார்னரில் அப்படி நின்றுட்டுருக்காளுங்க. என்னடி இவனை கோத்து விட்டான், இவன் ஏதாவது நான் அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அதாவது தியா நின்றுட்டுருக்கா. இங்கே அப்படியே தேங்க அப்படியே தலையை குஞ்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். பேண்ட் அப்படியே கைட்டுவானா. எத்துக்கடா நல்லா தான் இருக்குது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் தான் அப்படியே நிற்க வைக்கிறீங்க. நீ நானும் சேர்ந்து பாடலாம். தேங் அடுத்து நீ பாடணுடா. நீ ஓகேவா? இல்லை மச்சான் நீ பாடுற ஓகேவா? அப்புறம் நாங்கள் பாடுறதுக்கு நீ தான் கிட்டார். கிட்டார் எடுத்துருவோங்களா? கிட்டார் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லவே கிட்டார்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கையில் கொடுத்துட்டு அப்படியே போகிறானுங்க. இங்கே தேங்கலாம் வந்து நான் எதுவும் ரெட்டியாக இல்லைடா மச்சான், எனக்கு தெரியும் நீ எல்லாத்துக்குமே நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் என்னடி வரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தேங்க 2 பேரும் அப்படியே பாட போகிறீங்க. அப்போ தான் மைக் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இவளாம் பாடுவாளாடி, இவளுக்கு அப்படின்னு நல்ல வாய்ஸாக இருக்குது. வாய்ஸை பற்றி நீ பேசாதானே, மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி ஜினி சொல்லவே இது ஏன் கான்செப்ட்ரா, ஆனால் என்னை தவிர எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கடைசியாக பாருங்கள் நான் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸில் ஆக்சுவலாக நான் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸில் எல்லோரும் கதற போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா சொல்லுவேன். அது வேணால் உண்மை தான். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கதறிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தானுங்க. நீ மட்டும் எண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன ஏன் கதறிடுவானுங்க, சரியாக கதறிடுவானுங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது தான் அப்படின்னு சொல்லவே இங்கே அப்படியே நீங்கள் அதாவது தியா வந்து அப்படியே முறைச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு. இங்கே ஜங்குக்கும் ஒயின் அப்படியே பாடுறாங்க. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி ப்ளஷியாக ஃபீல் பண்ணிட்டுங்க ஒயின் அப்படியே நின்றுட்டுருக்கா. இங்கே ஜங்குக்கு அப்படியே கேஷுவலாக நின்றுட்டு அப்படியே மைக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாடிட்டுருக்கான். அந்த மேற்கே 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 தான் சூரியன் உதித்திடுமே லா 2 பேரும் காம்போவாக நீங்களும் ஜங்கு கோசி இந்த மாதிரி அப்படியே பாடிட்டுருக்குங்க. இங்கே அப்படியே கொதிக்குதுங்க டேங்க்கு. அதை பார்க்கவும் முடியல கேட்கவும் முடியல அப்படின்ற மாதிரி கிட்டாரில் அவன் வந்து வாச்சிட்டே இருக்கான். இங்கே எல்லோரும் செம்மையாக அப்படியே மெல்ட் ஆகிட்டு அப்படியே ஆடி 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 அப்படியே ரசிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து தியாலாம் என் ஹார்ட் அப்படியே கொத்திட்டான்டி. என் ஹார்ட் அவனுக்கு தான். போ என்ன பண்ணுறதுனே தெரில. நான் கூட வந்த உடனே தேங்க மேலே அப்படியே ஸ்கிப் ஆச்சுடி. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இவன் தாண்டி. வானா அவனுக்கு ஆள் இருக்குது, தேவையில்லாமல் சும்மா இல்லை கன்ஃபார்ம். நான் இனிமேல் எவனையும் சைட் அடிக்கிற மாதிரி கூட இல்லைடி. இவன் தான் பாரு, 2 கண்லேயும் அவன் தான் நிற்கிறான் பாரு. இங்கே வந்து பாரு. நான் கூட உன் முன்னாடி வந்தேன்னா நான் தான் நிற்பேன். சரி இப்போது வந்து அவன் தான் நிற்கிறான்.
அப்புறமா எவன் நிற்பான், யாண்டி லவ்வுடி, நம்பிட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாங் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படி தான் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு 2-3 சாங் கிட்ட அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து சொல்லா வார்த்தையின் சுகமே மயில்தோகை போலவே என் மீது ஓடுதே, எல்லா வானமும் நீளம் சில நேரம் மாத்திரம் செந்தூரமாகுதே, எனக்காகவே வந்தாய் என் நிழல் போலவே நின்றாய், உன்னை தொட்டு நீ என்னை வென்றாயே அப்படின்னு சொல்லி இவங்க முடிக்கவே எல்லோரும் ஜோராக செம்மையாக கிளாப்பு, செம்ம வாய்ஸு, செம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அங்கே வந்து கிட்டாரில் வந்து இவர் தான் வந்து வாசிச்சிருப்பார். ஸோ ஓவரால் செம்மையாக கிளாப் பண்ணுறாங்க. இங்கே தியா வந்து செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல என் ஆள், ஆள் இல்லை அங்கே பாரு, அவனோட ஆள் அவங்க பக்கத்தில் நின்றுருக்கு, அப்படி குத்தனை. சரி யாரோட ஆளாக இருந்தாடி, சொல்லிக்கலாம் நான் சொல்லிக்கலாம், ஆனால் கலர்லாம் ஆகலைல்ல, அது வரைக்கும் சொல்லிக்கலாம், சும்மா மூட்டு நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு தியா அங்கே அப்படியே செம்மையாக கிளாப் பண்ணிட்டு அப்படியே ஹி செம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கு. இங்கே வந்து அப்படியே டக்குன்னு வந்து இங்கே ஜங்குக்கு வந்து அடுத்தது ஏன் மச்சான் தேங் நீ டே வானாண்டா காய்ஸ் எல்லோரும் உட்காருங்க. ஃபைனலாக ஒரு டாப் நாச்சான ஒரு வாய்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ப்ளஸ் அவனுடைய இந்த கிட்டாரோட டே மச்சான் காமிடா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சீக்கிரம் ப்ளீஸ்டா டே இல்லைடா விட்றா போதும் ப்ளீஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இங்கே அப்படியே நீங்கள் தான் போயிட்டு தயம் பாடுறா எனக்காக, ப்ளீஸ்டா உன்னோட வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது ப்ளீஸ். லாஸ்ட்டாக ஜங்குக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது பண்ண ப்ளீஸ் எனக்காகடா அப்படின்னு கேட்கவே ஓகே அப்படின்னு சொல்லி இங்கே அப்படியே ஜோர அப்படியே செம்ம ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே சரி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டார் அப்படியே எடுத்து திரும்ப அப்படியே மாட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. நான் நான் மைக் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு மைக் பிடிக்க, இங்கே வந்து நீங்கள் அப்படியே சைடில் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே டியூன் வந்து சரி பண்ணிக்கிறாரு. ஓகே உன்னைத்தான பார்த்துக்கனா எங்க காத்திருக்க நெஞ்சு அங்கிருக்க, உன்னை பார்க்க வானத்தா தாண்டியும் வந்து காதல காமிப்ப நான் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவ 100க்கு 100 அவதான் என்னவ, ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ, நிலவிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ, சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. எல்லோரும் செம்மையாக கிளாப் விசில் அடிச்சுட்டு இதுக்கெல்லாம் கையில் பிடிக்கல, இது ஜனக்கு செம்மடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கிட்டு ஸ்பீச்சில் சார் என்னடா எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் விழுந்துட்டா சொல்லு, உண்மையை சொல்லு, அதனால தானே அதனால எங்கெல்லாம் விட்டு வந்தேன் சொல்லு, இதை ஒன் சைட் இருக்காடா, கண்டிப்பாக இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லவே அப்படிலாம் இல்லை எதுவும் இல்லை டீ ஒழுங்காக சொல்லு, இருக்குதுண்ணே ஜங்கு கண்டிப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லவே ஜங்குக்கு மேலே அப்படியே தோல் மேலே போய் கை போட்டுட்டு ரொம்ப உரிமையாக ஜங்கு பக்கத்தில் நின்று கேட்குறா, எதுவும் இல்லைன்னு சொல்கிறாள, எதுவும் இல்லை, சரி ஓகே நான் கிளம்புறேன், டீ சொல்லு எதுவும் இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்குங்க, இல்லைன்னு சொல்கிறல்ல ஒயின் டீ இல்லைடா அவன் ஆமாம் இருக்கு எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ தான் அந்த பேண்ட் எடுத்து அப்படியே மண்டையில் மாட்டிட்டு பாட்டு பாடுறேன் உங்களுக்காக எனக்காகவும்
அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அந்த கிட்டார் எடுத்து மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே எங்கிட்ட விடும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வர எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக கொஷின். இது வந்து எப்படின்னா, இப்போ இன்டெக்ரிட்டி பற்றி கேட்டிருந்தேன் இல்லையா, இன்டெக்ரிட்டி பற்றி கேட்டிருந்தேன். இன்டெக்ரிட்டி நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணிங்க அப்படின்றத நான் கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தீங்க. இது வந்து கான்சென்ஸ், ஓகேங்களா, அதாவது கிரிசிஸ் ஆஃப் கான்சென்ஸ். நீங்கள் இதை வந்து இன்டெக்ரிட்டி வியூவாகவும் பார்க்கலாம், சேம் டைம் கிரிசிஸ் ஆஃப் கான்சென்ஸாகவும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பைசா கீழே கிடந்துச்சு, நான் அதை எடுத்து கொடுத்தேன், நேர்மையாக எடுத்து கொடுத்தேன், அவங்கக்கிட்டே சேர்த்தேன் அப்படின்றது இன்டெக்ரிட்டி. ஸோ கீழே கிடந்துச்சு, அதை நான் எடுத்துக்கலான்னு ஆசை இருந்துச்சு, அதையும் தாண்டி எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆச்சு, நான் திரும்ப ரிட்டன் கொடுத்துட்டேன் அப்படின்றது கிரிசிஸ் ஆஃப் கான்சென்ஸ். புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இந்த மாதிரி நடந்திருக்கும் இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கீழே ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு, நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்றது. இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுப்பா, நான் அந்த மாதிரி எதுவுமே நான் ஹேண்டில் பண்ணதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா கைஸ், பாய். மீண்டும் 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 சந்திப்போம்.